சிஸ்டர் ஆடியோ கேக்குதா? கேக்குது. கிளியரா கேக்குதுங்களா? clear ஆ கேக்குது. சரிங்க சிஸ்டர், ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? ஸ்டார்ட் பண்ணுங்க. சிஸ்டர், மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தெரியும் பேசிக்கா? பத்தி. ஸ்டாக் மார்க்கெட் பத்தி. ஏன்னா உங்களுடைய இதுக்கு நான் வரணும் ஃபர்ஸ்ட். எடுத்த உடனே நான் என்னுடைய டேர்ம்ல சொல்லி கொடுத்தேன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது கரெக்டா இருக்குமா இல்லையான்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னங்கிறத நான் பேசிக்கா தெரிஞ்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டை பத்தி பேசிக்கா என்ன தெரியும்? மார்க்கெட் பத்தினா நம்ம நார்மலா திங்ஸ் எப்படி வாங்குறோம் ஒரு இடத்துல இருந்து பல்கா, ஆமா, அந்த மாதிரின்றது வேற. இப்ப ஓகே இதுல வந்து சம் கம்பெனிஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகுறதால இதனால நம்ம எப்படி இந்த காய்கறி நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சருக்காக யூஸ் பண்ணலாம். ரெகுலர் ஓகே ஆக்டிவிட்டிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே சிஸ்டர். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா உங்ககிட்ட காசு இருக்கு, ம் ஆனா உங்ககிட்ட காசை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஐடியா இல்லை. ஓகே அதனால நல்ல கம்பெனி கிட்ட நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நீங்க அமைதியா இருந்துக்க போறீங்க. ம் உங்க காசை வச்சு அவங்க பிசினஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்க ம் பிசினஸ் பண்ற பிளான் கரெக்டா இருந்தா ப்ராஃபிட் உங்களுக்கு. ஓகே பிளான் இம்ப்ளிமெண்ட் கரெக்டா இல்லைன்னா நஷ்டமும் நமக்கு தான். ஆமா ஓகே, இது வந்து பேசிக்கா ஒரு விஷயம். சரி, ம் ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு ஸ்டாக். இது எப்படி வந்து நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வருது? இந்த ட்ரேடிங்கிறது ஒரு ஸ்டாக்ல எப்படி ஆரம்பிக்குது ஃபர்ஸ்ட் தெரியலையே. அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. ம் நம்மளுடைய எக்கனாமி டெவலப் பண்றதுக்காகவும் அதே மாதிரி சொசைட்டியோடைய ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்காகவும் உங்ககிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ம் ஐடியாவை உங்ககிட்ட இருக்கு, பட் ஆனா அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உங்ககிட்ட என்ன இல்ல? காசு இல்ல. பிளான் பிளானும் இருக்கணும். அமௌண்ட்டும் இருந்தாதான் அதை ரன் பண்ண முடியும். ம் இப்ப பிளான் இருக்கு, பட் அமௌண்ட் இல்லையே. ம் அப்ப என்ன பண்ணலாம்? ம் ம் அப்ப அந்த அமௌண்ட்டுக்காக நம்ம என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணலாம்? ஒரு ஐபிஓ. இண்டிவிஜுவலா கேட்டாங்கன்னா நம்ம பர்சனலா என்னென்ன பண்ணுவோமோ அதான் பண்ணுவோம். ஓகே, இப்போ பர்சனலா பிசினஸா நீங்க எடுத்துட்டு போய் வரும்போது லோன் வாங்கலாம், பேங்க்ல போய் ம் லோன் வாங்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். பண்ணலாம். ஆமா, பட் பணம் ரொம்ப அளவுக்கு அதிகமா தேவைப்படுது அதுக்கு. அளவுக்கு அதிகம் அதான் மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கிக்க வேண்டியதுதான். இனிஷியல் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒருத்தர் கிட்ட இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கி நம்ம பண்ணி அவங்க ரிட்டர்ன் கொடுப்போம். அதுக்கு பேர் தான் சிஸ்டர் ஐபிஓ. ஐபிஓ. ஆமா, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி பப்ளிக் கிட்ட வந்து காசு வாங்குறது. ம் ஸோ இந்த ஐபிஓ வந்து அப்ரூவ் பண்றது யாரு அப்படின்னா செபி. செபி. எஸ். எஸ்இபிஐ, செபி. இப்போ எப்படி பேங்க்குக்கு வந்து ஹெட் வந்து ஆர்பிஐ இருக்காங்களோ அந்த ம் மாதிரி ட்ரேடிங்க்கு ஹெட் வந்து செபி. ம் இப்போ ஐபிஓல வந்து என்ன பண்ணுவோம்னா, ஐபிஓல ம் ஃபர்ஸ்ட் இத்தனை ஷேர் நான் தரேன்ப்பா, நீங்க இவ்வளோ அமௌண்ட் ஆ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, ம் நாங்க இத்தனாம் தேதி மார்க்கெட்ல வந்து லிஸ்ட் ஆயிருவோம், ம் நீங்க ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா இந்த இவ்வளோ குவான்டிட்டிஸ் ஆஃப் ஷேர் வாங்கியிருக்கணும். ம் நாங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஷேரை வித்துக்கலாம். ம் இல்லைன்னா சில ஸ்டாக் வந்து நாங்க லிஸ்ட் ஆகவும் நீங்க குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்க வாங்கின அமௌண்ட்டை அப்படியே ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி லாக்இன் பீரியட் கொடுப்பான். ம் ம் இப்போ ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி வந்துட்டு ஒரு 10 கோடி தேவை, ஓகேங்களா? சும்மா ம் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கம்பெனிக்கு 10 கோடி தேவை. ம் அந்த கம்பெனி இப்போ ஐபிஓல வரான், ஐபிஓக்காக வரான், ம் ஓகேங்களா? ஐபிஓ லிஸ்டும் ம் ஆயிடுறான். இப்போ 10 ம் கோடி அவனுக்கு தேவைங்கிற இடத்துல 20 கோடி அவனுக்கு கிடைச்சிருது, ம் ஓகேங்களா? அதாவது அவனுக்கு தேவைங்கிறத பணத்தை விட டபுள் மடங்கு அவனுக்கு கிடைச்சி ஷேர் ஆகுதா? இல்ல. ஓகே, இருங்க.
இப்போ ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே இப்பதான் ஷேர் ஆகுது. ஓகே சிஸ்டர். இப்போ ஒரு கம்பெனி ஏ அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு பிசினஸ் பிளான் இருக்கு. ம், அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு அவனுக்கு 10 CR தேவைப்படுது. ம், ம், ஓகேங்களா? பட் ஆனா அவனுக்கு எவ்வளவு ஃபண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 20 CR வந்துருச்சு ஐபிஓ மூலியமா. ம், ஐபிஓல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஷேர் அப்படின்லாம் சொல்லிட்டு வாங்க முடியாது. ஒருத்தங்க இவ்வளவு குவான்டிட்டிஸ் ஆஃப் ஷேர் வாங்கியிருக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலேயே இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ம், ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஷேருங்கிறது உற்பத்தி ஆகுமான்னு கேட்டா ஷேர் வந்து எப்பவுமே உற்பத்தி ஆகாது. ஆரம்பத்துல அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது மட்டும்தான். வேல்யூ தான் அதிகமாயிட்டு போகுமே தவிர ஷேர்ஸ் வந்து எப்பவுமே ஏறாது. இப்ப 10 கோடி தேவை. சொல்லுங்க சிஸ்டர். வேல்யூ தான் அதிகமாகும், ஷேர்ஸ் அதிகமாகாது. ஷேர்ஸ் அதிகமாகாது, வேல்யூ தான் அதிகமாகும். அதாவது ஐபிஓல அவன் எவ்வளவு ஷேர்ஸ் கொடுக்குறானோ அதே ஷேர்ஸ் தான் இருக்கும். அந்த ஷேர்ஸை ஒருத்தன் பிடுங்கி இன்னொருத்தன் விற்கிறது தான் இங்க ட்ரேட் நடந்துட்டு இருக்கு. அப்ப ட்ரேட்னா என்னன்னா, இப்ப இவ்வளவு ஷேர்ஸ் வந்துருச்சு, 10 கோடி தேவைப்படுற இடத்துல 20 கோடி அவனுக்கு கிடைச்சிருச்சு. இப்ப என்னாச்சு, கம்பெனி சேஃப், 2 மடங்கு அவனுக்கு பணம் வந்து அதிகமா கிடைச்சிருச்சு. ம், ஓகேங்களா? இப்ப இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க இஷ்யூ பிரைஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணுவாங்க. இஷ்யூ பிரைஸும் வந்து சொல்லுவாங்க, நாங்க இந்த ரேஞ்சில இருந்து இந்த ரேஞ்சுக்குள்ள வந்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிரே மார்க்கெட் வந்து ஓடிட்டே இருக்கும். கிரே மார்க்கெட் மீன்ஸ் இந்த ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆனா இப்ப இந்த இடத்துல இவ்வளவு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அந்த ஐபிஓல பணம் உள்ள வர கிரே மார்க்கெட்டுடைய வேல்யூ அதிகமா இருக்கும். கிரே மார்க்கெட்னா லிஸ்ட் அவுட் ஆகாததுக்கு முன்னாடி ட்ரேட் ஆகிறது. ம், ஓகேங்களா? அது ஐபிஓட ஃபண்ட் வச்சு ட்ரேட் ஆகிற வேல்யூ சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இத்தனை ஷேர்ஸ் வச்சு என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி லிஸ்ட் அவுட் பண்ணிடுறான் மார்க்கெட்ல. ம், லிஸ்ட் அவுட் பண்ண உடனே ஆல்ரெடி அதுல யார் இருக்காங்க அப்படின்னா அந்த ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுடைய ஷேர்ஸ் ஆல்ரெடி அங்க இருக்கு. ஓகேங்களா? அப்போ அந்த ஷேர்ஸ் ஆல்ரெடி அங்க ஃபுல்லா இருக்கு. அப்போ இங்க அடிஷ்னலா போய் வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒருத்தன் வித்தாதான் ஃபர்ஸ்ட் இன்னொருத்தன் வாங்க முடியும். செல் பண்ணா இன்னொருத்தர் வாங்கலாம். ஆமா, ஐபிஓல இப்போ நீங்க ஒரு ஆர்டர் பை பண்றீங்க அப்படின்னா இன்னொருத்தன் செல் பண்ணாதான் அந்த ஷேரை வந்து நீங்க வாங்க முடியும். ஓகே ஓகே. ஓகேங்களா? அப்பதான் நம்ம ஐபிஓ பண்ண முடியும்ல. ஐபிஓ வந்து கம்பெனி ப்ரொவைட் பண்றது சிஸ்டர். அதனால ஐபிஓ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க ஐபிஓ வந்து வாங்கிக்கலாம். ஐபிஓல வாங்கிக்கலாம். ஐபிஓங்கிறது தான் உள்ள இருக்கிற ஷேரு. அந்த ஷேரை போய் ஃபர்ஸ்ட் வாங்குறாங்க இல்லைங்களா, அதுதான் ஐபிஓ டைம் பீரியடு. ஓகேங்களா? ஆனா ஐபிஓ முடிஞ்சிருச்சு, இப்போ மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு இப்போ. ஓகேங்களா? இப்போ ஐபிஓல முடிஞ்சிருச்சு, மார்க்கெட்ல இப்போ லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏங்கிற கம்பெனி மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆல்ரெடி இதுல யார் இருக்காங்க, ஐபிஓல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கினவங்களுடைய ஷேர் உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்க வித்துட்டு வெளில போவாங்க. ஏன்னா இவங்க வந்து ஐபிஓல லிஸ்ட் ஆகுறப்போ ப்ராஃபிட்டா லிஸ்ட் ஆச்சுன்னா இவங்க விற்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்ப இவங்க வித்தணும் அப்படின்னா யார்கிட்ட விற்கணும், யாராச்சும் வாங்கினா தானே. நீங்க ஒரு கடை வச்சுக்கிறீங்க, உங்க கடையில பொருள் இருக்கு, யாராச்சும் வாங்கினா தானே அந்த பொருளை நீங்க அவங்க கிட்ட விற்குவீங்க. அப்போ புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள இங்க வருவாங்க. புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரும்போது தான் இவங்க செல் பண்ணது ஆர்டர் வந்து கிளிக் ஆகும். பையர்ஸே உள்ள வரலன்னா செல் பண்றது வேஸ்ட் தான். ஓகேங்களா? அப்போ புது இன்வெஸ்டர்ஸ் உள்ள வரணும்னா ஆல்ரெடி உள்ள இருக்கிற ஐபிஓ இன்வெஸ்டர்ஸ் வெளியில வரணும். அவங்க வித்தாதான் புது இன்வெஸ்டர்ஸ் வாங்க முடியும். இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சதுங்களா? அதாவது பையர்ஸ் இல்லாம செல் பண்ண முடியாது, செல்லர்ஸ் இல்லாம பை பண்ண முடியாது. ஓகேங்களா? இது வரைக்கும் கிளியரா தெரிஞ்சதுங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ட்ரேடு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பிளானு. அதுக்கப்புறம் ஐபிஓல வராங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரேடு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ட்ரேடுங்கிறது நீங்க சொன்ன மாதிரி தான், பை அட் லோ ப்ரைஸ், செல் அட் ஹை ப்ரைஸ். இதுதான் வந்து ட்ரேடு. சில சமயம் பை பண்ணிடுவாங்க, அதை சந்தர்ப்ப சூழ்நிலைனால லோ ப்ரைஸ்ல இது பண்ணுவாங்க. அப்போ இது ட்ரேடான்னு கேட்டா இதுவும் ட்ரேடு தான். ட்ரேடுங்கிறது பிளஸ் அண்ட் மைனஸ் இதெல்லாமே தான் ட்ரேடு. பட் ட்ரேடை வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும்னா கீழே வந்தா பை பண்ணணும், மேலே போனா செல் பண்ணணும். இதுதான் ட்ரேடு.
நம்மளுடைய ப்ராஃபிட்காக பண்றது தான் ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்ம இந்த மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கணும். ஓகேங்களா? மைண்ட் செட் ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கிக்கிறீங்க. 2 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கிக்கிறீங்க. ம் 4 ரூபாய் ஆச்சுன்னா உங்களுடைய அமௌண்ட் டபுள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ம் இப்போ அது 4 ரூபாய் ஆயிடுச்சு. இங்க நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 5 ரூபாய் ஏறினா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவீங்க. ம் ஆனா என்ன ஆகும்னா 2 ரூபாயில இருந்து மறுபடியும் அது என்ன ஆயிடும்னா 1 ரூபாய்க்கு போயிடும். ம் பட் ஆனா உங்களுக்கு என்ன தேவை? டபுள் தான் அமௌண்ட் தேவை. அப்ப 2 ரூபாய் ஆயிட்டு 4 ரூபாய் ஆன உடனே வெளில வந்திருக்கலாம் இல்லைங்களா? ம் அப்போ ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் செட் இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஓகேங்களா? ம் அதாவது மார்க்கெட் எவ்வளவு கொடுக்குதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவை? உங்க கேபிட்டலுக்கு நீங்க வச்சுக்கிற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தேவை? இதுதான் வந்து நீங்க நீங்க மார்க்கெட் உங்களுக்கு சில டைம் நீங்க கேட்கறத தாண்டியும் கொடுக்கும், நீங்க கேட்கறத கொடுக்காமலும் போகும், நீங்க கேட்கறதுக்கு கம்மியாவும் கொடுக்கும். ஓகேங்களா? நீங்க வந்து என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு போயிடணும். கான்ஃபிடன்ஸ், ம் நான் இந்த ஸ்டாக்கை எடுக்கிறேன், இது இப்படிதான் இருக்குங்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இது இப்ப எடுத்தா இது இப்படிதான் வரும்ன்றத நம்ம முன்னாடியே கான்பிடண்டா பண்ணணும். கான்ஃபிடண்டா பண்ணணும். ஒருவேளை நம்ம இந்த ஸ்டாக்கு இங்க இருந்து ஏறுது அப்படின்னு நினைச்சு நம்ம இந்த இடத்துல பை பண்றோம். ஓகேங்களா? மேலதான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு இடமா சரி இது வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ், இது வரைக்கும் ஒரு ஸ்டாப் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டே இருக்கணும். அப்ப திடீர்னு இங்க யூட்டர்ன் போட்டு வரும்போது நம்ம எக்ஸிட் ஆயிடணும். ஏன்னா இங்க இருந்து இங்க வரையும் நம்ம ப்ராஃபிட்ல நிக்குவோம் இந்த இடத்துல இருந்து. இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா மார்க்கெட் நீங்க எடுத்த லெவலுக்கு இருந்து கீழே போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுமா? வெயிட் பண்ண முடியாது. நம்மளால எவ்வளவு லாஸ வந்து பியர் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ லாஸ புக் பண்ணிட்டு வெளில வந்துடணும். லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம அததான் இப்ப நம்ம படிக்க போறோம். லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சா வெளில வந்துடணும். நம்மளுடைய டார்கெட் வந்து என்னன்னா 1 மடங்கு ரிஸ்க் எடுக்கிறோம், 2 மடங்கு ப்ராஃபிட்டுக்காக ட்ரை பண்றோம். இதுதான் நம்மளுடைய டார்கெட். இது வந்து கான்ஃபிடன்ஸ்க்காக நான் சொல்றது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து கம்மியா வைங்க. ஓகேங்களா? நான் 1000 ரூபாய் போட்டேன், எனக்கு 2000 ரூபாய் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது பேராசை. ஓகேங்களா? 1000 ரூபாய் வந்து 1% ஏறினாலே உங்களுக்கு 10 ரூபாய். ஆமா, 1% ஏறினாலே 10 ரூபாய். ஒரு நாளைக்கு 1%ங்கிறது எந்த பிசினஸ் ப்ராஃபிட் கொடுக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பா இல்ல. அப்போ ஒரு நாளைக்கு 1%னா கன்சிஸ்டன்ஸா நீங்க 22 நாள் பண்ணீங்கன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ்னா 22% ரிட்டர்ன்ஸ். அப்போ நீங்க இங்க மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த 1% ப்ராஃபிட்டை கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட் மைண்ட் செட் நீங்க ஒன்று போட்டிருக்கேன் இல்லைங்களா? ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து மைண்ட் செட்னு தனியா கிடையாது. இப்போ நம்மள மாதிரி தான் எல்லாரும் ட்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட கம்மி அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்றோம், மத்தவங்க கிட்ட பெரிய அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்றாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பெரிய அமௌண்ட்டை வச்சு இப்ப கேக்குதுங்களா சிஸ்டர்? இப்ப கேக்குது. இந்த பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றாங்க இல்லைங்களா? இப்ப இவங்க வந்து பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்க, இவங்க வந்து சின்ன அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றவங்க. இவங்களுடைய மைண்ட் செட் என்னங்கிறது இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இவங்களுடைய மைண்ட் செட் என்னங்கறத நாம தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்ல. அதனால ஃபேஸ் பண்றோம் மார்க்கெட்ல. அதாவது லோ இன்வெஸ்ட் பண்றவங்க ரீட்டைலர் இன்வெஸ்டர்ஸ் அப்படி சொல்லிக்கலாம். ஓகே, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து பல்கா பண்றதால இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பல்கா பண்ணுவாங்க, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ். சிஸ்டர் உங்களுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருது, கொஞ்சம் அதை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேங்களா?
இப்போ மார்க்கெட்டுடைய மைண்ட் செட் என்னன்னா, நாமளும் நம்மள மாதிரி ட்ரேட் பண்ற ஒவ்வொருத்தரும் தான் மார்க்கெட்ல இருக்கான். இப்போ அவங்களுடைய மைண்ட் செட் எங்க, நம்மள அவங்க எங்கெல்லாம் ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் ஏமாறாம இருக்கலாம். பெஸ்ட் என்னன்னா, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நாம வந்து ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா அழகா அவங்க பண்ற இதுதான் வந்து நான் சொல்ற 4வது விஷயம். 5வது விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ரீவியஸா மார்க்கெட் எப்படி எல்லாம் ரியாக்ட் ஆயிருக்கு, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக் எப்படி ஆயிருக்கு, 6 மாசத்துக்கு முன்னாடி எப்படி ஆயிருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி 2-3 டேஸ் முன்னாடி எல்லாம் பார்க்க கூடாது. ஸ்டாக்கு ஒரு லாங் டேர்ம்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இது எப்படி ஆக்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்றேன். ஓகேங்களா? 2 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பார்க்க கூடாதுன்னு நான் சொல்லல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மார்க்கெட் இது எப்படி ரியாக்ட் ஆயிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த 5 விஷயம் நீங்க ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மார்க்கெட்ல முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நஷ்டம் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? நஷ்டத்தை கம்மியா பண்ணலாம். அதுதான் ட்ரேடு. இப்போதான் உங்களுடைய கான்செப்ட் வருது. இந்த ரெட்டு கிரீன்லாம் என்னன்னு கேட்டீங்க இல்லைங்களா? அதுதான் இப்போ நான் உங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நான் வீடியோல போட்டிருக்கேன், பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். பட் இப்போ பார்க்கறதுனால எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த கேண்டில் இருக்கு ஓகேங்களா? இப்போ இது வந்து ஒரு மார்க்கெட் சார்ட்னு வச்சுக்குவோமே. ஓகே, இருங்க, இது ஒரு சார்ட். இது டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு சொல்லி கீழே டைம் ஃப்ரேம் இருக்கும். இங்க வந்து வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்படி வேல்யூ இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பிரைஸ், ஷேரோட பிரைஸ்ன்னு வச்சுக்கோமே. ஸோ இப்படி இருக்கு. இப்போ இது என்ன ரெட் கேண்டில், ஏன் ரெட் கேண்டிலா இருக்கு? ரெட் கேண்டிலா இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன் இது ரெட்டா இருக்குன்னா, இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கு, 6ங்கிற ஷேர் பிரைஸ்ல இருந்து இது 2ங்கிற ஷேர் பிரைஸ் வரைக்கும் கீழே இறங்கியிருக்கான். டவுன் ஆயிருக்கு. ஓகே. அப்ப இந்த கேண்டிலுடைய ஓபன் எங்க இருக்கு அப்படின்னா, ரெட் கேண்டிலுடைய ஓபன் வந்து பாடியோடைய டாப்ல, இதுதான் வந்து ரெட் கேண்டிலுடைய ஓபன். இந்த கேண்டில் இங்க ஓபன் ஆயிருக்கு. க்ளோஸ் எங்க ஆயிருக்குன்னா இந்த இடத்துல பாட்டம். ரெட் கேண்டில் அப்படின்னு வந்துட்டாலே ஓப்பனிங் வந்து மேல, க்ளோசிங் வந்து கீழே. இது வந்து ரெட் கேண்டிலுக்கு. இப்ப கிரீன் கேண்டிலுக்கு நீங்க சொல்லுங்க. கிரீன் கேண்டிலுக்குனா இப்ப ரெட் கேண்டிலுக்கு ஓப்பனிங் பாட்டம்னா க்ளோசிங், சரி, ஓப்பனிங் டாப்னா பாட்டம்ல வந்து க்ளோஸ். ஓகே. இப்ப கிரீன் கேண்டில் மீன்ஸ் ஓப்பன் வந்து பாட்டம்லயும் க்ளோசிங் வந்து டாப்லயும் இருக்கலாமா? கரெக்ட் சிஸ்டர். அதாவது பிரைஸ் கீழ இருந்து மேல போயிருக்கு. ஆமா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஓபன் ஆன கேண்டில் இந்த இடத்துக்கு வரைக்கும் மேல போயிருக்கு. ஓகேங்களா? இதுதான் வந்து கேண்டில். கேண்டில்ல இந்த ரெட் கேண்டில் நம்ம வந்து ரெட் கேண்டில் கிரீன் கேண்டில்னு சொல்றோம். பட் ஆனா இது எப்படி சொல்லலாம்னா பியரிஷ் கேண்டில்னு சொல்லலாம். ஓகேங்களா? பியரிஷ் கேண்டில், இது வந்து புல்லிஷ் கேண்டில்னு சொல்லுவோம். கிரீன் வந்து காளைகளாகவும் ரெட் வந்து கரடிகளாகவும் அப்படி மீன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்ப இது புரிஞ்சிருச்சா? ரெட் கலர் கேண்டில் ஏன் ஓபனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் கீழே இருந்தா அது ரெட், ஓபனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் மேல இருந்தா அது கிரீன். இதுதான் கான்செப்ட். ரெட்னா இறங்கி இருக்கு, கிரீன்னா ஏறி இருக்கு. இப்ப இந்த கேண்டில் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதா? இந்த ரெட் கேண்டில் அந்த லைன் மாதிரி இருக்குல்ல மேல, ஆமா, அதுக்கு பேர் வந்து விக். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அதுக்கு பேர் என்னன்னு சொல்லிடலாம். விக் அதுக்கு பேர். ஓகேங்களா?
விக்கா அது? ஆமா, அதுக்கு பேர் விக்கு. அந்த லைன் அந்த மேல ஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க, அது இது பேரு வந்து விக்கு. விக்கு. ஓகே. விக்குனா ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதான்னு சொல்லுங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பண்ண முடியுது. இப்ப இந்த ரெட் கிரீன் சொன்னீங்க இல்லையா, ஆமா க்ளோசிங் ஓப்பனிங். ஆமா இந்த ரெட் கிரீன் இதை சொன்னீங்கல்ல. ஆமா, இந்த ரெட் இந்த கிரீன் சொல்றீங்களா? ஆமா, மேல இப்ப நீங்க சொன்னது எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இப்ப இதுல வந்து எப்படின்னா பிக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, ஆமா, அதுக்கு மேலேயே இன்னும் ஓப்பனிங் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. நான் அப்படி கிடையாது சிஸ்டர். மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆயிருக்கு, சரிங்களா? ம் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இது வரைக்கும் மார்க்கெட் மேல போயிருக்கு. ஓப்பன் ஆனதுக்கும் மேல போயிருக்கு. மேல போயிருக்கு. ம் இது வரைக்கும் மேல போன மார்க்கெட் பையர்ஸ் இங்க நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருந்திருக்காங்க. ஆனா அது எப்படி நமக்கு தெரியுது? ஏன்னா விக்கு வந்து மேல இருக்கு. ஓகே, அந்த லைன்ஸ் வச்சுதான் நம்ம பையர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா இல்லையான்னு தெரிய வரும். இது இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன புதுசுல சொல்றேன். இந்த கேண்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 மினிட் கேண்டிலா இருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ 30 செகண்டோ பையர்ஸ் இத மேல கொண்டு போயிருக்காங்க. ஓகே ஓகேங்களா? ஆனா ஓப்பனிங் பிரைஸை விட க்ளோசிங் பிரைஸ் கீழே இருந்தா கலர் என்ன கலரா இருக்கணும்? ரெட்டா தான் இருக்கணும். ரெட்டா இருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்க கொண்டு போன பையர்ஸ் இங்க இருந்து செல்லர்ஸ் அடிச்சு நொறுக்கிட்டு கீழே வந்துட்டானுங்க. ம் இப்ப இங்க செல்லர்ஸ் தான் 100% உள்ள வந்துட்டாங்க. ம் புரியுதுங்களா? புரியுது. 100% இங்க செல்லர்ஸ் இருக்காங்க. அதாவது இந்த விக் என்னன்னா இந்த கேண்டில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்குங்கிறத சொல்லும், நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்குங்கிறது பாடி சொல்லும். விக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இந்த கேண்டில் உருவாகிறப்ப என்ன பண்ணிருக்குங்கிறத சொல்லும், பாடி வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத சொல்லும். இப்ப இந்த கேண்டில ரெண்டா பிரிக்கலாம் அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேசிக்கா இந்த கேண்டில் பிரிக்கிறத சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல ஓப்பனிங் எது சொல்லுவீங்க? இந்த கேண்டில்ல ஓப்பனிங் எது சொல்லுவீங்க? டாப். இதுவா? ஆமா, இது நீங்க ரைட் பண்றது என்னன்னு தெரியல. இந்த இடம் ஓப்பனிங்னு சொல்றீங்களா? இல்ல, அதுக்கு கீழே அந்த விக்கு ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, இதுவா? கீழே இருந்து. ஆமா, இது ஓப்பனிங்கா? அப்ப ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருந்திருக்கலாம்? ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருந்திருக்கலாம்? இந்த கேண்டில் ஃபார்ம் ஆன இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 மினிட் கேண்டில்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம்? டவுன்ல ஃபார்ம் ஆயிருக்கலாம். எடுத்த உடனே டவுன்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது மேல போய் முடியும் போது கிரீன் கலர்ல இருக்கணும். கலர்ல இருக்கணும்ன்றீங்களா? கேண்டிலே கிரீன் கலர்ல தானே இருக்கணும். எடுத்த உடனே இது டவுன்ல ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அப்ப லாஸ்ட் மினிட்ல தான் விக்கு ஃபார்ம் ஆயிருக்கா? பாடி க்ளோசிங் எங்கேயோ அதுதான் கடைசி நிமிஷத்துல நடந்திருக்குன்னு அர்த்தம். கடைசி நிமிஷத்துல இது கீழே இறங்கியிருக்கான், கீழே இறங்கி இங்க க்ளோஸ் வச்சிட்டானே, பாடியுடைய எண்டிங் க்ளோஸ். ஏன்னா ரெட் கலர் இங்க, பாடியுடைய ஓப்பன் இங்க. ஓகேங்களா? அப்ப இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் கேண்டில் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இப்படி வந்திருக்கும், ரைட்டா? இது இந்த விக்கு. ஆமா, 1 மினிட். ஒருவேளை இது வந்து 1 மினிட் கேண்டில் இருந்திருந்தா ஃபர்ஸ்ட் ஒரு 20 செகண்டுக்கு மார்க்கெட் இப்படிதான் போயிருக்கு, பையர்ஸ் தான் கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா செல்லர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இதை கொண்டு வந்து கீழே இறக்கிட்டாங்க. அப்போ இதை கீழே இறக்குனாங்க அப்படின்னா இந்த கேண்டில் என்னவா மாறும் அப்படின்னா இது விக்கா மாறிடும். வந்துட்டு போன இடம் விக்கா மாறிடும். கிரீனா கொண்டு போயிருக்கான், ஆனா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இதை கீழே இறக்குறதுனால அப்போ அவன் வந்த பாதை விக்கா மாறிடும். அப்போ இப்போ ஓப்பனிங் பிரைஸ் இங்க இருக்கு,
இவன் மேல போயிருக்கான். அப்ப இந்த கேண்டலோடைய ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் வந்து பையர்ஸ் தான் விளையாடி இருக்காங்க. ம் ஆனா கேண்டலோடைய க்ளோஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இங்க இருந்து செல்லர்ஸ் இங்க கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. அப்போதான் இது வந்து அழகான ஓப்பனிங்ல இருந்து க்ளோஸ்க்கு கீழே இது ஒரு ரெட் கேண்டலா மாறிடுச்சு. ம் ம் ஸோ இது வந்து பையர்ஸை டிஃபைன் பண்ணுது. ஆனா இது எப்போ ஸ்டார்டிங்ல தான் மேல போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லுமே செல்லர்ஸ் தான். இந்த ஓப்பனிங்க்கு கீழே க்ளோஸ் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஆமா அது வந்து செல்லர்ஸை தான் டிட்டர்மைன் பண்ணுது. ம் ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சொல்லிட்டேன். இந்த கேண்டலுக்கு நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க. இப்ப இதுல வந்து சைடுல இருக்கு இல்லையா? இத சொல்றீங்க. ம் ஓகே, சொல்லுங்க சிஸ்டர். இப்ப இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் ரெட் கேண்டலுக்கு பாடி எதுன்னு நீங்க கண்டுபிடிச்சிருங்க. பாடி எது? பாடி எங்க இருக்கு? அது ஓபன் க்ளோஸா? பாடினா இந்த தின் டார்க்கா இருக்கு இல்லைங்களா? அதுதான் பாடி. இப்போ இதுக்கு பாடியை மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. டார்க்கா இருக்குன்னா இதுல எதுல டார்க்கா இருக்குன்னு சொல்றீங்க? அதாவது இந்த ஸ்டிக் இல்லாம இருக்கிற பார்ட் ரொம்ப எப்படி சொல்றது உங்களுக்கு, ரெக்டாங்கிளா இருக்கு இல்லையா? அதுதான் பாடி. ஆமா. இந்த ஸ்டிக்கை கன்சிடர் பண்ணாதீங்க. ரெக்டாங்கிளா இருக்கிறது பாடி. ஓகேங்களா? இப்போ இதுக்கு ஓபன் க்ளோஸ் மட்டும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்ப இதுக்கு ஓபன் எதுன்னா மேல வந்து ஓபன். ஓகே. கீழ இருக்கிறது வந்து க்ளோஸ். இதுவா? இது ஓபன். இது ஓபனா? ஆமா. இது ஓபனா? இது ஓபன். இது ஓபன். ஓகே. அது ஓபன் இல்ல. மேல இருக்கிறது ஓபன். அது அந்த விக்குக்கு மேல இருக்கிறது க்ளோஸ். சோ இது ஓபன்னு சொல்றீங்க, விக்குக்கு மேல க்ளோஸ்னு சொல்றீங்களா? ஆமா. இதுக்கு க்ளோஸ். ஓகே. சோ இந்த இடத்துல ஏன் இந்த விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு? நீங்க சொன்னது ரைட்டு. இந்த விக்கு ஃபார்ம் ஆனதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் கிடைக்குமா? அந்த கீழ டவுன்ல இருக்கிற விக்கு இந்த டவுன் ஃபார்ம் ஆனதுக்கு எனக்கு எக்ஸ்பிளனேஷன் கிடைக்குமா? இது ஓபன்னு சொல்லிட்டீங்க, இது க்ளோஸ்னு சொல்லிட்டீங்க, கரெக்ட். ஆனா இந்த விக்கு ஃபார்ம் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப இந்த விக் ஃபார்ம் ஆனதுக்கு அவன் ஓபனிங் வந்து நம்மளுக்கு அப்ல ஸ்டார்ட் பண்ணாலும் டவுன்ல இருந்தாலும் ஓகே, இது வரைக்கும் வந்திருக்காங்க. பையர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்களோட மூவ்மெண்ட் இன்னும் செல்லரை விட பையர்ஸ் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிருக்கதா எனக்கு தோணுது. ரைட், நீங்க சொன்னது 100% ரைட். ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் இங்க இருக்கு, இங்க தான் ஓபன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேண்டில் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கானுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா இது வரைக்கும் பையர்ஸ் உள்ள வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க. அதனால வந்துட்டு போன இடம் என்னவா இருக்கும்? விக்கா இருக்கும். இது பேர் விக்குன்னு சொல்லுவாங்க, ஸ்பைக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம விக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே சிஸ்டர். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு வந்துடலாம் சிஸ்டர். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே பேசிக்கா மார்க்கெட்ல என்ன நடக்குதுங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்போ ரெட் கலருடைய கேண்டல்னா என்ன டேர்ம்னு சொல்லியிருக்கோம்? ரெட் கலர் கேண்டல்னா நாம ரெட் கலர் கேண்டல். ஓகே. கிரீன்னா புல்லிஷ் கேண்டல். ஓகே. சோ நெக்ஸ்ட் இத பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். எது? இந்த ஃபர்ஸ்ட் இந்த செக்கர் போட்டுட்டீங்க அதுவா? ஆமா. இந்த கிரீன் கேண்டல். இது வந்து இந்த கிரீன் கேண்டல் சொல்லுங்க சிஸ்டர். இதோட ஓபன் வந்து பாட்டம்ல இருக்கு இல்லையா? அதான் ஓபன். இது ஓபனா? பாட்டம்ல இருக்கு. அது ஓபன். ஓகே சிஸ்டர். ஓபனிங் இது. க்ளோஸ் எது சிஸ்டர்? க்ளோஸ் விக்குக்கு கீழ இருக்கு பாத்தீங்களா, எட்ஜ். ஓகே. இது க்ளோஸ். ஓகே.
அப்ப இந்த விக்கு ஏன் ஃபார்ம் ஆயிருக்கு? பையர்ஸ் சாரி செல்லர்ஸ் வந்து நிறைய செல் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இங்க யார் டாமினண்டா இருக்கிறது? இந்த கேண்டல்ல டாமினேட்டா இருக்கிறது யாரு? செல்லர்ஸ் இருக்காங்க, பட் டாமினண்டா இருக்கிறது பையர்ஸ் தான். ஏன்னா ஓப்பனிங் பிரைஸை விட ஓப்பன் க்ளோசிங் பிரைஸ் மேல இருக்கு. மேல இருக்கு. ஓகே, இது இந்த ஃபர்ஸ்ட் இந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கலாம்? ஓப்பனிங் இதுன்னு சொல்லிட்டீங்க, ம் அப்ப எது வரைக்கும் போயிருக்கலாம்? இந்த விக் வரைக்கும் போயிருக்குமா? ஆ போயிருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இருக்குல்ல, போயிருக்கு. ம் நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? இங்க ஃபுல்லா செல்லர்ஸ் வந்துட்டாங்களா? ஆமா. செல்லர்ஸ் வந்து எது வரையும் தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு? இது வரையும் தான் தாக்கு பிடிக்க முடிஞ்சுச்சு. ஓப்பனிங் பிரைஸுக்கு மேலைக்கு இங்க ம் சரியா போச்சுங்களா? உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இல்ல? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஓகே, அதே மாதிரி இந்த கேண்டலுக்கு இந்த கேண்டலுக்கு பையர்ஸ் டாமினேஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பையர்ஸ் டாமினேஷன் 100% பையர்ஸ் தான். சொல்லுங்க நெக்ஸ்ட். ஓப்பனிங் ஓப்பனிங் வந்து அந்த விக்குக்கு மேல. இது ஓப்பனிங்களா? அந்த விக்குக்கு மேல இதா நான் நோட் பண்றேன். இதுவா? ஆமா ஆமா. ஓகே சிஸ்டர். க்ளோசிங் க்ளோசிங் மேல எட்ஜ் இதுங்களா? ஓகே, ஸோ இந்த கேண்டில் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்றத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சிஸ்டர். இங்க ஓப்பன் ஆயிருக்கு, அப்புறம் என்ன ஆயிருக்கு? ஓப்பன் ஆயிருக்கு, மேல க்ளோஸ் ஆயிருக்கு. பட் ஓப்பனை விட கீழே வந்து செல்லர்ஸ் நிறைய செல் பண்ணி பையர்ஸ் மூவ்மெண்டா இருந்தாலுமே அப்படி கிடையாது. இந்த வந்துட்டு போன இடங்கிறது கேண்டலுடைய ஃபார்மேஷன் அப்போ நடந்தது. ஃபார்மேஷன் அது ஏன் அப்படி? கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஓப்பன் அப்படின்னா இது வரைக்கும் செல்லர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. வந்துட்டு போன இடம் இப்போ ஓப்பனிங்கு இதுதான் தெரிஞ்சிருச்சு. ஆனா மார்க்கெட்ல கடைசி டைம் என்ன பண்ணிட்டான்னா உள்ள பையர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப பையர்ஸ் உள்ள வந்துட்டா அப்படின்னா இந்த இடம் என்ன ஆயிடும்? இந்த இடம் விக் ஆயிரும். ஸோ அது உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் வேணும்னா நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க, லைன்லயே இருங்க. லைவ் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா சிஸ்டர்? என்னது ட்ரேடிங் வியூ? இல்ல இல்ல, ஒரே நிமிஷம். இப்போ ஷேர் ஆகுதுங்களா ட்ரேடிங் வியூ?
ஆடியோ கேக்குதுங்களா சிஸ்டர்? ஆடியோ கேக்குதா?